ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். இலையில இருந்த பொங்கல் சுண்டல் எல்லாம் காணுமே. அது எனக்கு தெரியாது. இல்ல, நீதான் எடுத்து சாப்பிட்டிருக்க. இப்படி சாமிக்கு படைச்சது போய் சாப்பிட்டிருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சாமிக்கு படைச்சதுனால ஒருவேளை சாமியை எடுத்து சாப்பிட்டிருக்கோம். வேணும்னா சாமி கிட்டே கேட்டுக்கோ. அதான் சாப்பிட்டியே, இனிமே என்னத்த கேக்குறது? ஆனா கேட்கணும். உனக்காக அந்த ஆத்தா கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். அம்மா தாயே, உனக்காக படிச்சத இவ எச்சல் பண்ணிட்டா. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்காக நிம்மதியா படையல் கூட போட முடியல. ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கற? நீ எனக்காக படிச்சத நான் தான் சாப்பிட்ட மகளே. உன் படையல் ரொம்ப ருசியா இருந்துச்சு. இப்போ நீதானே பேசினது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஆச்சு சாமி ஆச்சு. பொங்கல் நல்லா இருக்குன்னு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஏப்போ வந்துகிட்டே இருக்கு. துர்கா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? ஏய் உன்ன, ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏய், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். பெரியவர் கூப்பிட்டாரு, என் கூட வாங்க. சரி. என்ன ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க? நேத்து வேற வேற கலர்ல தானே புடவை எடுத்தாங்க. அப்புறம் எப்படி ஒரே மாதிரி? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கண்ணாடி ரொம்ப விசேஷமான கண்ணாடி. தினமும் தூங்கி எழுந்து இந்த கண்ணாடியில கண் முழிச்சா அந்த நாளே ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த நல்ல நாள்ல எல்லாரும் இந்த கண்ணாடியில கண் முழிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, கண்ணாடி இப்போதான் வந்து சேர்ந்தது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாரும் இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம வீட்டு பெண்கள் பூவும் பொட்டும் வச்சுக்கணும், ஆண்கள் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கணும். இது ஜமீனோட ஐதீகம். அப்படி வச்சுக்கிட்டா இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான மறக்க முடியாத நாளா அமையும். புரிஞ்சுதா? சரிங்க மாமா. சபாஷாவுடை, நல்ல யோசனை பண்ணிருக்க. டேய் தேவா, பெரியப்பா, பூவு பொட்டு சந்தனம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா. சரி பெரியப்பா. பெரியப்பா, எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு போய் அங்க வை. ஜனா அண்ணா, முதல்ல நீ ஆரம்பிச்சு வை. சரிங்கண்ணா.
அர்ஜுன் அப்பா போப்பா. சரிப்பா. கனகா, நீ இந்த மந்திர கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கும் போது நீ யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு இப்ப காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் காளிங்கன் சாமி உன்னை அழிச்சிருவாரு. அசோக், கண்ணாடியை பார்த்து சந்தன குங்குமம் வச்சுக்கப்பா. போ. பெரியப்பா, எனக்கு தான் பார்வை தெரியாதே, நான் எப்படி கண்ணாடியை பார்த்து குங்குமம் வச்சுக்க முடியும்? மன்னிச்சிருப்பா. வேணா உங்க சந்தோஷத்துக்காக கண்ணாடி முன்னாடி நின்னு பொட்டு வச்சுக்கிறேன். ஆ. ஏய் தேவா, அசோக் கூட்டிட்டு போ. சரி பெரியப்பா. வா அசோக். ஏய் நில்லு. சின்னையாவுக்கு அப்புறம் நான் தான் போவேன். இல்ல நான் தான் போவேன். நான் தானே துர்கா, எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. துர்கான்னு சொன்னா நீ துர்கா ஆயிடுவியா? நான் தான் துர்கா, எனக்கு தான் உரிமை இருக்கு. ஐயோ, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஊர்க்காரங்களா வர நேரமாச்சு, யாராவது போய் குங்குமம் வைங்க. பாரு, நம்மளால சின்னையாவுக்கு தான் கஷ்டம். அவர் எதுக்கு கோவப்படுத்துற? ஏய், அவர் கோவப்படுத்துறது நீயா இல்ல நானா? சரி சரி, விட்டு கொடுக்கறவங்க என்னைக்கும் கெட்டு போறதில்ல. கனகா, அத நீயே வச்சுக்கோ. நான் கனகா இல்ல, துர்கா. நம்பிட்டேன். இவ துர்கா தலையில பூ வச்சிருக்கா. அங்க நிக்கிறவ தான் கனகா. கௌரி, நீ போ. ஏமா நிக்கிற? கண்ணாடி முன்னாடி போய் பூ வச்சுக்கோ. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
அடடே, ஊர்க்காரங்களா வந்துட்டாங்க. நாம தான் போய் அவங்கள வரவேற்கணும். எல்லாரும் வாங்க. கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சே. டென்ஷன் ஆகாதீங்க. கனகாவும் இங்கதான் இருக்கா, கண்ணாடியும் இங்கதான் இருக்கு. இன்னைக்கு அவ தப்பிக்கவே முடியாது. எப்படியும் அவளை கண்ணாடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடலாம். காவேரி வீணா, அது உங்க பொறுப்பு. ஆ. வாங்க வாங்க. வாங்க 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 வாஷு வா. வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஜமீன் சார்பா நடக்க இருக்கிற இந்த பொங்கல் விழாவுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் அசோக், பெரியப்பா. நந்தினி எதுக்கு வராங்க? ஓ, நந்தினி மேடம் வந்துட்டாங்களா? ஆ, அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா. பொங்கல் விழாவுக்கு நான் தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன். போட்டியை தொடங்கி வச்சு போட்டியில ஜெயிக்க போறவங்களுக்கு அவங்க தான் பரிசை கொடுக்க போறாங்க. என்னன்னு இது? திடீர்னு இந்த போலீஸ்காரி வந்து நிக்கிறா. நம்ம பிளானை ஸ்பாயில் பண்ணிட போறானே. டேய், கனகாவ மந்திர கண்ணாடி முன்னாடி நாம நிறுத்தி அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நந்தினி போட்டி விளையாட்டுன்னு அவ கவனம் அதுலதான் இருக்கும். நந்தினியால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க மேடம், வாங்க. நந்தினி மேடம் வந்துட்டீங்களா? இப்பதான் நீங்க வந்துட்டீங்கன்னு பெரியப்பா சொன்னாரு. வெல்கம் மேடம். தேங்க்யூ அசோக். சரி, எல்லாரும் வாங்க. வாங்க. உள்ள வாங்க வாங்க. அசோக் மேடம். நீங்க கண்ணு தெரியாத மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்க. ஆ, நீங்க தானே மேடம் நடிப்பை கண்டினியூ பண்ண சொன்னீங்க. அதான் எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கேன். அசோக், நம்ம பிளான் படி எப்படியாவது துர்கா யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ம், ஆமா மேடம், கண்டிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். எங்க தேவல எங்கேயுமே காணோம். ஏ வீணா, எங்கதான் போய் தொலைஞ்சா அவ? அத்தை, அங்க பாருங்க. அவ தலையில பூ இல்ல. மந்திர கண்ணாடிக்கு முன்னாடி கனகா மட்டும்தான் தலையில பூ வச்சுக்கல. அப்போ இவதானே கனகா? ஆமாண்டி, கரெக்டா சொன்னா. வா, நைஸா பேசி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவோம். போவாங்க. அத்தை, உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியலையே. அத்தை, நான் தான் துர்கா. ஓவரா நடிக்காதடி. நீ கனகான்னு எங்களுக்கு தெரியும். உன்னை நாங்க அப்புறம் வச்சுக்கிறோம். சரி சரி, அப்படியே வச்சுக்கிறோம். பெரியவர் உன்கிட்ட முக்கியமான வேலை கொடுத்தாராமே, நீயே அதை செய்யாம வந்துட்ட. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? என்ன வேலை சொன்னாரு? அது என்னன்னு தெரியலமா, நீயே வந்து அவர்கிட்ட கேட்டுக்கோ. அத்தை, கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேனே. நான் பெரியவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? வரேன் அத்தை. வா. இருங்க, நான் வந்துடுறேன்.
கனகா வர்றா. எல்லாரும் கவனமா கண்ணாடிய பாருங்க. அங்க காளிங்கன் சாமியும் கண்ணாடி முன்னாடி உட்காந்து கவனமா பார்த்துட்டு இருப்பாரு. கனகாவை கண்ணாடி முன்னாடி நிறுத்தினதும் உண்மையிலேயே அவ யாருன்னு தெரிஞ்சிடும். கவனத்தை சிதற விடாதீங்க. சரிங்கண்ணா. சரிப்பா. வரேன் மாமா. என்னது? அவளே தான் தெரியுறா. ஒருவேளை இது துர்கா தானா? அத்தை, இப்ப எதுக்காக என்ன தள்ளி விட்டீங்க? ஐயோ கோச்சுக்காதம்மா, கால் தடுக்கி விட்டுருச்சு. இங்க பாரு, அந்த பூவை எடுத்து தலையில வச்சுக்கோமா. இத கொடுக்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா? நான் தான் தலையில பூ வச்சிருக்கேன்னு. ஐயோ, பூ கீழே விழுந்துருச்சு போல. ஆஹா, அதுதாம்மா. அங்க இருக்க பாரு, தலையில எடுத்து வச்சுக்கோ. ஆமா, நீ யாரு? என்ன பெரியயா? நான் துர்கா தான். சரி, போய் வேலையை பாரு. ஏய், கனகாவை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொன்னா இவ்வளவு கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு சின்ன வேலையை தானே கொடுத்தேன். அத கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க. கனகாவை பார்த்து தலையில பூ வச்சுக்கணும்னு சொல்லி அவளை நைஸா பேசி கூட்டிட்டு வரணும். கிளம்புங்க. இப்போதான் இவளை திட்டி அனுப்பணும், மறுபடியும் திரும்பி வர்றாளே. ஏய், இப்பதானே வேலையை பாருன்னு அனுப்புன, எதுக்கு மறுபடியும் வந்த? மறுபடியும் வந்திருக்கேனா? இதுக்கு முன்னாடி எப்ப வந்த? ஷோ, இப்பதானே நான் பூவை எடுத்து வச்சுக்க சொன்னேன். நீ கூட தலையில வச்சுக்கிட்டு போனியே. ஓ, கனகா வந்தாளா? அப்ப பூ வைக்காம போனதுனால அவளை வர வச்சு பூ வச்சு அனுப்பியிருக்கீங்க. ஐயோ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் துர்கா யார் கனகானே தெரியலையே. அப்ப நான் இவதான் கனகா. நம்மளை கொள்ளப்பதான் இவ கேம் ஆடுறா. இவளை கண்ணாடி முன்னாடி நிறுத்தினா இப்ப யாருன்னு தெரிஞ்சிடும். எப்படி பெரியவரே? ஐயோ, என்ன சொல்றாரு அத்தை? பெரியயா, ஆ, நீங்க நினைக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் அவ்வளோ தெளிவில்ல. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, அப்பதான் இவங்களுக்கெல்லாம் புரியும். சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்றத இவங்க கிட்ட சொல்லுங்க. ஊர்க்காரங்களுக்கு பொங்கல் பரிசா வேட்டி சட்டையெல்லாம் கொடுக்கணும்னு சின்னையா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் பெரியா, அது என்னன்னு இவங்க கிட்ட சொல்லிருங்க, இல்லைன்னா மண்டையை வெடிச்சிடும். ஏய், நான் சொல்றது அவளுக்கு புரியுது. என் கூடவே இருக்கிறீங்க, உங்களுக்கு புரியல?
பெரியவரே, சத்தியமா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்ல. முதல்ல வந்தவள கண்ணாடி முன்னாடி தள்ளி விட்ட. கண்ணாடியில துர்கா தான் தெரிஞ்சா. அவ துர்கானா இவதானா கனகா? அவள மாதிரியே இவளையும் தள்ளி விடுன்னு சொல்றேன். உன் புத்திக்கு வரக்கவே இல்லை. சரியான முட்டாள் முட்டாள். என்ன மாமா பண்றது, மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, இப்ப ஃபீல் பண்ணுங்க. ஆனா அத அவ புரிஞ்சுக்கிட்டு என்னமா நக்கல் அடிச்சிட்டு போறா பாத்தியா? அண்ணே, அந்த கனகா இருக்காளே, நம்மள வச்சு சதுரங்காட்டம் ஆடுறானே. எனக்கு என்னவோ நம்ம பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தோணுதுங்க. ஏன்னா நேத்து புடவை எடுக்கும் போது கூட இந்த கனகா வேற கலர்ல தான் புடவை எடுத்தா. இப்ப என்னடானா 2 பேருமே ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க. பெரியவரே, அவளுக்கும் மந்திர கண்ணாடி விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஏய், சத்தமா பேசாத. தெரியுமோ தெரியாதோ, ஆனா துர்காவுக்கும் தனக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிட கூடாதுன்னு அவ ரொம்ப கவனமா இருக்கா. அது மட்டும் நல்லா தெரியுது. இத பாருங்க, துர்காவுக்கும் தனக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் துர்கா மாதிரியே இவளும் தலையில பூ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. கனகா யாரு துர்கா யாருன்னு தெரியறதுக்கு 2 பேருக்கும் நடுவுல நாமளே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். அதுவும் அவளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளால கனகாவை கண்ணாடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும். புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.